ரேட் லிமிட்டிங்னால என்னென்ன பக்ஸ் ரேட் லிமிட்டிங் இல்லாதனால எந்தெந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் புரியல. ரேட் லிமிட்டிங் இல்லைன்னா வேற என்ன பக் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் பிடிஎஃப்ல. பாக்கலையா? அது வருங்க காட்டுறேன். இந்த பிடிஎஃப்ல நீங்க எப்போ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோட இம்பாக்ட், இதை வச்சு என்ன பண்ணலான்றது எல்லாமே நான் மோஸ்டா இதுலயே கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரேட் லிமிட்டிங் இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாருங்க, லாகின் ஃபீல்டுல நம்ம நார்மலா லாகின் பண்றோம்ல, அந்த இடத்துல நீங்க உங்களால ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இது P5 தான். உங்களால ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சா யாரோ ஒருத்தரோட அக்கௌண்ட் உங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து P4 தான். ஆனா P4 இல்ல P5 தான் எடுப்பாங்க. இதே நீங்க இந்த ப்ரூட் ஃபோர்ஸை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா பவுண்டி கொடுத்து உங்களை செக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகே, அதாவது அந்த கம்பெனி